கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஆன்மீக சொற்பொழிவில் ஒரு அத்தாரிட்டி. அவர் போல ஒரு ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றிட எவராலுமே இயலாது. ஆன்மீகம் என்ற அந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் கூட கேட்போருக்கு சலிப்பே தட்டாமல் இளைய வயதினரும் ரசித்து கேட்கும்படி மிகச் சுவையாக பேசி அனைவரையும் கவர்ந்தவர். அவர் இந்து சமயத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஆற்றிய பணிகள் ஏராளம். எம்ஜிஆருக்கு வாரியார் சுவாமிகள் என்றால் மிகவும் பிடிக்கும். அவர் வாரியாருடைய ரசிகர். வாரியாருடைய சொற்பொழிவுகள் பலவற்றை மிக விரும்பி கேட்பவர் எம்ஜிஆர். அதுபோல வாரியார் சுவாமிகளுக்கும் எம்ஜிஆரை மிகவும் பிடிக்கும். அவர் எம்ஜிஆர் மீது அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டவர். அவர் ஆன்மீகத்தில் அரசர். இவர் புவியாண்ட புவியரசர். எம்ஜிஆருடைய வள்ளல் தன்மையும் நாட்டு மக்கள் ஏழை எளியவர்கள் மீது அவர் கொண்டிருந்த கலப்படமற்ற மாசற்ற போலி இல்லாத மனிதநேய பண்பும் வாரியார் சுவாமிகளுக்கு மிகவும் பிடிக்கும். எம்ஜிஆருடைய உடல் அழகில் உருவத்தில் மட்டும் பொன்னிறம் கொண்டவர் அல்ல எம்ஜிஆர். தங்கமான மனசு என்று சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அவர் மனமும் மாசற்ற பொன். அவர் மனம் போல எவருக்குமே வரவே வராது. அதனால்தான் பொன்மனச் செம்மல் என்று எம்ஜிஆரை போற்றி மகிழ்ந்தவர் வாரியார் சுவாமிகள். வாரியார் வாழ்வில் ஒரு விரும்பத்தகாத நிகழ்ச்சி ஒன்று நடந்துவிட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் நோய்வாய்ப்பற்று அமெரிக்காவிலிருந்து சிகிச்சை முடிந்து திரும்பி சென்னை வந்தார். இறந்து விட்டார். சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டார். அந்த சோக காலகட்டத்திலே ஒரு நிகழ்ச்சியில் தான் பேசிய ஒரு கூட்டத்தில் வாரியார் சாமி அவர்கள் ஏதோ ஒரு ஸ்லிப் ஆஃப் டங் அல்லது ஒரு எதுகை மோனைக்காகவோ அண்ணா அவர்களை பற்றி ஒன்று பேசிவிட்டார். அதாவது, மில்லரே வந்தாலும் கில்லரிடமிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ட்டார். மில்லர்னா யாருன்னா டாக்டர் மில்லர். அண்ணா அவர்களுக்கு சிகிச்சை செய்தவர் அமெரிக்காவில். கில்லர்னா யமன். மில்லரே வைத்தியம் செய்தாலும் கில்லர் வந்துட்டார்னா, யமன் வந்துட்டார்னா உயிர் போகிறத தடுக்க முடியாது அப்படிங்கிற லெவலில் அவர் பேசிவிட்டார். இது எதுகை மோனைக்கு சொன்னாரோ அல்ல ஸ்லிப் ஆஃப் டங்லேயோ சொல்லிவிட்டார். அப்படி அவர் பேசியது தவறு தான். இப்படி அவர் பேசிய பேச்சு எல்லா இடத்துலையும் ஒலித்து பெரிய கண்டனத்துக்கு அவர் ஆளானார். எம்ஜிஆர் ரசிகர்கள், திமுக அனுதாபிகள் எல்லாம் உள்ளம் கொதித்தார்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் அண்ணா அவர்கள் இறந்து கொஞ்சம் நாட்கள் ஆயிடுச்சு. அந்த துக்கமே இன்னும் ஆறலை. அந்த சோக அலையில் மூழ்கியிருந்தாங்க. அதனால் இவர் அப்படி பேசணுன்னு இவர் மேலே தாக்குதல் நடந்து இவர் பேசக்கூடிய நிகழ்ச்சிகள் கூட்டமெல்லாம் ரத்து செய்யப்பட்டது. இவர் எங்கேயுமே போக முடியல. ஒரு கூட்டத்தில் பேசும்போது பெரிய தாக்குதல் நடந்தோன்னே இவரை காவல்துறையினர் பத்திரம் அழைச்சிட்டு போய் விடுற லெவலுக்கு பெரிய லெவல் ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சி சட்டசபையிலும் இது எதிரொலித்தது. அண்ணாவை பற்றி அவர் பேசியது தவறுதான். ஆனாலும் அவ்வளவு வயசான பெரியவரை, ஆன்மீக பெரியவரை தாக்கியது என்பது மாபெரும் தவறு என்பதை எம்ஜிஆர் உணர்ந்தார். அதுவும் அவர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் அந்த தாக்குதலில் ஈடுபட்டார்கள் என்றவுடன் எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. வாரியார் மீது பக்தி கொண்ட அதே சமயம் அண்ணா அவர்கள் மீது அன்பும் பாசமும் கொண்ட இவர்களிடையே பகை வளரக்கூடாது, இந்த பகையை தீர்க்க வேண்டும் என்று எம்ஜிஆர் எண்ணினார். என் போன்றவர்களே வாரியார் மீதும் அன்பு கொண்டிருப்போம்,
எனக்கு வாரியாரை ரொம்ப பிடிக்கும், அண்ணா அவர்களை அளவு கடந்த அளவு பிடிக்கும், எம்ஜிஆரையும் பிடிக்கும். இந்த மூவருமே என் மனம் கவர்ந்த மன்னர்கள். இதே போல் எல்லோருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் இப்படி செய்தார்கள்னு எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு யோசித்தார். இப்படி இருக்கக்கூடாது, ஏதாவது செய்யணுமே. உடனே மாப்போசி அவர்களை தொடர்பு கொண்டு பேசி மாப்போசி அவர்கள் ஒரு ஐடியா சொன்னார். ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாகுது. அந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆருக்கே ஏற்பாடு செஞ்சார். எம்ஜிஆர் ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சிக்கு கிருபானந்த வாரியாரை கூப்பிட்டார். கிருபானந்த வாரியார் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டார், எம்ஜிஆர் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு எம்ஜிஆர் ரசிகர்கள் ஒரு பேசிவ் ஆகிட்டாங்க. எம்ஜிஆரே வந்து இது பண்ணணும். இது எம்ஜிஆர் செய்த ஒரு டிப்ளமேட்டிக் ஒரு காரியம். அண்ணா மீது பாசம் கொண்டவர்களுக்கும் வாரியார் மீது பக்தி கொண்டவர்களுக்கும் இடையே இந்த பகை தீரணும்னு அவர் செய்த காரியம் இது. அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்ட போது வாரியார் சுவாமிகள் அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கினேன். அந்த ஆட்டோகிராஃபில் அவர் ஓம் முருகா, பிள்ளையார் சொல்லி சிவமயம், ஓம் முருகா, கிருபானந்த வாரியும் போட்டு கொடுத்தார். ஆனால் நான் வந்து வாரியார்கிட்ட சொன்னேன், இல்லை நீங்கள் இது போடாமல் அண்ணாவையும் இணைச்சி எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே பேனா எடுத்துட்டு உடனே அதே போல் பிள்ளையார் சொல்லி சிவமயம், ஓம் முருகா, அண்ணாவும் அருந்தமிழும் தெள்ளார்ந்த அமிர்தமாகும், கீழே கிருபானந்த வாரியும் கையெழுத்து போட்டு என்கிட்ட கொடுத்தார். இந்த நிகழ்ச்சி ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதற்கப்புறம் அந்த எல்லாமே ஒரு மாதிரி சுமூகமாயிடுச்சு. எம்ஜிஆர் செய்த இந்த காரியத்தினால அந்த பதட்ட நிலை தடவிய முடிந்தது. இது எம்ஜிஆருக்கு அண்ணா மேலே இருந்த பற்று, அதே நேரத்தில் வாரியார் மேலே இருந்த ஒரு அன்பு, பாசம், காதல். இந்த நிகழ்ச்சியில் அவர் செய்த ஒரு டிப்ளமேட்டிக் இதனால் அந்த இது முடிந்தது. வாரியார் சொல்லி எம்ஜிஆர் ஆற்றிய ஆன்மீக பணிகள் பல உண்டு. ஒரு சமயம் ஒரு முருகன் கோயில் திருப்பணிக்காக எம்ஜிஆர் அவர்களை வாரியார் நேரில் சென்று சந்தித்தார். வாரியார் வந்து வீட்டுக்கு வந்திருக்காருன்னு எம்ஜிஆரை நேராக ஓடியாந்து அவரை நேர்கொண்டு அழைத்து அவருடைய அறை கூட்டிகிட்டு போயிட்டு, வாங்க நீங்கள் வந்தது என்ன காரியம் சொல்லுங்கன்னு வாரியார் சொன்னார். அதுபோல் முருகன் கோயில் திருப்பணியின். உடனே எம்ஜிஆர் தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டார். அந்த செக் புக் எடுத்துகிட்டு வந்தார். செக் புக் எடுத்து மேஜரை வச்சுட்டு எம்ஜிஆர் கீழே கையெழுத்து போட்டு ஒரு செக் லீஃபை கிழிச்சு அவர்கிட்ட வாரியார்ட்டே கொடுத்துட்டார். அமௌண்ட்டை ஃபில்லப் பண்ணலாம். ஃபில்லப் பண்ணாமல் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு, இதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அந்த திருப்பணிக்கு முழுசாக எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அதை எழுதிக்கிங்க அப்படின்னார். வாரியார் ஒரு வினாடி கொஞ்சம் திளைச்சிட்டார். இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிரியமான அமௌண்ட்டு தொகை எழுதி கொடுங்கன்னார். எம்ஜிஆர் உடனே இல்லை எங்கிட்ட வந்துட்டீங்க, இனிமேல் எங்கிட்ட வந்துட்டு இந்த திருப்பணி நன்கொடைக்குன்னு நீங்கள் இன்னொருத்தட்ட போகவே கூடாது, அந்த முழு செலவையும் நான் ஏற்றுக்கிறேன், எவ்வளோ ஆகுமோ நீங்கள் எழுதிங்கன்றார். இதே போல் வாரியாருடைய ஒரு நண்பர் சுந்தர சுவாமிகள்னு பேர். அவர் ஒரு 100 யானைகளை வச்சு ஒரு கஜ பூஜை பண்ணணும்னு நினச்சார். கஜ பூஜை. ஆனால் அந்த கஜ பூஜைக்கு தமிழ்நாடு வனத்துறையினர் அனுமதி மறுத்துட்டாங்க. உடனே மனசு நொந்து போன சுந்தரசாமிகள் வாரியார்கிட்ட போய் சொல்ல, வாரியார் வந்து அந்த சுந்தரசாமிகளையும் கூட்டிகிட்டு வா எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்லுவோம்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கார். எம்ஜிஆர்கிட்ட சொன்னார் வாரியார். உடனே எம்ஜிஆர் சொன்னாராம், கவலையப்படாதீங்க நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு உதவியாளரை கூப்பிட்டு ஆவணம் செய்யுன்னு சொல்லிட்டாரு. அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த கஜ பூஜையை நடத்திட்டாங்க. அப்போ வாரியார் எம்ஜிஆரை பார்க்க வந்திருந்த போது எம்ஜிஆர் வந்து வாரியார்கிட்ட சொன்னார், அந்த இதை அப்படியே நான் சொல்கிறேன் கேளுங்க, அதை நான் சொன்னதில்லை, வாரியாரே சொல்லியிருக்கார் ஒரு கூட்டத்தில். எம்ஜிஆர் சொன்னாராம் வாரியார்கிட்ட, சுவாமி உங்கள் மனம் நோக நான் ஆட்சி செய்ய மாட்டேன், சுவாமி உங்கள் மனம் நோக நான் ஆட்சி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இதை மனம் பூரித்து வாரியார் சுவாமிகள் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கார். அதே போல் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், எம்ஜிஆர் என்கிட்ட பேசும்போது சீட்டில் சாஞ்சியே உட்கார மாட்டார், இருக்கையில் சீட்டு நுனியில் வந்து உட்காந்துக்கிட்டுருவார், அவ்வளோ பணிவோடு என்னோட பேசுவார், அவருடைய பணிவு வியக்கத்தக்கது, எவ்வளோ பெரிய மேன் ஆஃப் தி மாசஸ், மக்கள் திலகம், மக்கள்கிட்ட அவ்வளோ பேர் வாங்கினார், அவ்வளோ பணிவாக இருப்பார் என்கிட்ட, அவருடைய பணிவு மிகவும் போற்றத்தக்கதுன்னு இவர் போற்றுவார். ஒரு சமயம்
ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சோடனே எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் வெளியில் வந்துட்டார். நிகழ்ச்சி முடிஞ்சு கிருபானந்த வாரியார் வெளியில் வர்றாரு. ஆனால் கிருபானந்த வாரியார் கார் வரல. எம்ஜிஆர் தன்னுடைய கார்லேயே உட்கார வச்சு வாரியாரை அவர் வீட்டுக்கு சிந்தாரிப்பட்டையில் சின்ன சந்துக்குள்ளே உள்ள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கார். பொதுவாக முதலமைச்சர்கள் எல்லாரையும் காரில் கூட்டிகிட்டு போக மாட்டார். வாங்க சுவாமிகளேன்னு சொல்லிட்டு தன் பக்கத்தில் உட்கார வச்சு தன் கார்லேயே கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் விட்ட இந்த செய்தியையும் வாரியார் அவர்கள் மனமகிழ்ந்து சொன்னார். வாரியாருக்கு பேரே திருமுருக கிருபானந்த வாரியார். முருகன் மீது அளவு கடந்த பக்தி உள்ளவர். அதே போல் எம்ஜிஆர் வைத்து படபலங்கள் செய்த சின்னப்பா தேவர் அளவு கடந்த பக்தி முருகன் மேலே. முருக பக்தியில் 2 பேரும் மிகப்பெரிய பக்தி உள்ளவர்கள். இந்த 2 பேருமே சின்னப்பா தேவரும் சரி வாரியாரும் சரி முருகன் மேலே எவ்வளோ பக்தி வச்சுருந்தாங்களோ அதே அளவு அன்பும் பாசத்தை எம்ஜிஆர்கிட்ட காட்டினாங்க. அதே ஈக்குவலாக. அதுதான் இங்கே ஒரு பெரிய வியப்பு. எம்ஜிஆர் பற்றி வாரியார் சுவாமிகள் பலரிடம் புகழ்ந்து பேசி மகிழ்ந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார், 2 கரம் கூப்பி இறைவனை வழிபடுவது மட்டும் ஆன்மீகம் அல்ல, 2 கைகளாலும் அள்ளி அள்ளி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து துயர் நீக்கக்கூடிய வள்ளல் எம்ஜிஆர் அவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். நல்லவன் வாழ்வான் படத்தில் எம்ஜிஆர் பாட்டு பாடுவார். அதிலே தெரிஞ்சுக்கலாம் அவருடைய ஆன்மீக கொள்கையை. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். எம்ஜிஆர் எப்போ ஆண்டவன் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது. அவருக்கு அந்த இது உண்டு, பக்தி உண்டு. ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான்னு சொல்லு. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் அப்படின்னு நல்லவன் வாழ்வான் படத்தில் எம்ஜிஆர் பாடுவார். எம்ஜிஆருக்கும் வாரியாருக்கும் உள்ள தொடர்பு நான் நினச்சி பல நேரங்களில் வியந்தது உண்டு. 63 நாயன்மார்கள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாரியார் சுவாமிகளை நம்ம 64வது நாயன்மாரை நினைக்கணும். அதே போல் கடையேழு வள்ளல்கள் தான். எம்ஜிஆர் அவர்கள் கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு 8வது வள்ளல். வாரியார் சுவாமிகள் 63 நாயனாருக்கு பிறகு 64வது நாயன்மார். அவர் வாரியார் சுவாமிகள் கலியுகத்தில் வந்து உதித்த ஆன்மீக செம்மல். நம்ம எம்ஜிஆர் கலியுகத்தில் வந்துதித்த மனிதாபிமான பொன்மன செம்மல். அவர் ஆன்மீக உலகத்திலே சித்தர், இவர் திரையுலகின் சித்தர். ஆன்மீக உலகத்தில் என்றும் வாழக்கூடிய சித்தர் அவர். இவர் திரையுலகத்தில் என்றும் வாழக்கூடிய சித்தர் இவர். இருவருக்கும் தோற்றம் உண்டு, ஆனால் இருவருக்கும் மறைவு என்பதே கிடையாது. தன்னுடைய சொற்பொழிவுகளால் வாரியார் சுவாமிகள் நல்ல பல கருத்துக்களை பரப்பியவர். எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பாடல்களால் நல்ல பல கருத்துக்களை, தத்துவங்களை, வாழ்க்கை நெறிமுறைகளை பரப்பியவர். வாரியார் சுவாமிகளுடைய சொற்பொழிவை கேட்டு திருந்தி வாழ்ந்த மெய்யான பக்தியில் ஈடுபட்டு மெய்யான ஒரு பக்தியில் ஈடுபட்டு சிறந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அதேபோல் எம்ஜிஆர் அவருடைய பாடலை கேட்டு நல்ல குணங்களை பின்பற்றி தீய பழக்கங்களின்றி வாழும் நல்லவர்கள் இன்றைக்கும் உண்டு. அவர் ஆன்மீகத்துக்கு இலக்கணம், இவர் பொது வாழ்க்கைக்கு இலக்கணம். அவர் தூய பக்தியிலே, இறைப்பணியிலே முக்தியை கண்டவர் வாரியார் சுவாமிகள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை கண்டவர். இவர்கள் இருவருமே பட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். தன்னுடைய தேன் தமிழ் சொற்பொழிவுகளால் இறைவனையே மயக்கியவர் வாரியார் சுவாமிகள். எம்ஜிஆர் இவருடைய இசைத்தமிழ் இன்னிசை பாடல்களிலே எம்ஜிஆருக்கு இறைவனும் ஒரு ரசிகராகி விடுவார். இறைவனும் இவர் ரசிகர் தான். நம்ம எம்ஜிஆர் ரசிகர் போல இறைவன் இவர் பாடல் கேட்டால் இறைவனையும் ரசிகராகிடுவார். வாரியார் சுவாமிகளுக்கு நிகரே இல்லை ஆன்மீகத்தில் சொற்பொழிவு. அதே போல் எம்ஜிஆருக்கும் நிகரே இல்லை. இப்படி இருவர் மீதும் பல புகழாரங்களை நாம் சுற்றி கொண்டே போகலாம். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அளவு கடந்த அன்பும் பாசமும் கொண்டவர்கள். வாரியாருக்கு நிகர் அவர்தான், எம்ஜிஆருக்கு நிகர் அவர்தான். இரவாத புகழ்பெற்ற இந்த இருவரையும்
இன்றும் என்றும் நம் நெஞ்சிலே நிறுத்தி போற்றி புகழ்ந்து அவர்களைப் போல இறைவனை அறிந்து உணர்ந்திட நாம் முற்படுவோம். வணக்கம், நன்றி.